நன்றி. அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அங்கும் இங்கே நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் வெள்ளனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழல் தங்குவான். கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலவின் கோட்டை என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குளிர்மைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல போவார். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடக்குமா. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாட்சி இல்லை. அவர் என்னை புல் இடங்களில் நடக்கி அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேட்டி தமது நாமத்தின் நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிற என்பதை கோலமுடைய தடைகளை தேற்று. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, உயிரோடு வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உணவு கொடுத்ததுக்காக நன்றி. வீட்டை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தை வேலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உயர்வை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாசியிலே சுவாசத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மூச்சு குழல்களுக்காய் ஸ்தோத்திரம். நுரையீரலுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிறுநீரகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கூட கர்த்தருடைய கிருபையினாலும் இந்த நாளை தொடங்குகிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இந்த பாடலை நாம் பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வானால் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வானால் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தாழ்மையில் இருக்கிறோம் அப்பா, பலவீனத்தில் இருக்கிறோம், நோயில் இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியையும் எங்களை கண்கள் அதிசயத்தை காணவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதிகாலையிலே உம்மை தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்கள் பேசுகிற தேவன்.
தூய அண்ணாவி துணையாளரே தேற்றும் தெய்வம் ஊற்று தண்ணீர் உள்ளமே உதயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே முற்று தண்ணீரே உள்ளமே உதயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன், என் நோய்களை எல்லாவற்றையும் நீக்கிற கர்த்தருடைய கிருபையின் கரம், வாதை உன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னவர், ஆவியான உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைந்து என்று சொன்ன வார்த்தையை நம்பி இப்பொழுது இந்த ஆவியானவருக்காக காத்திருக்கும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து இராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து இராளுகை செய்யும். ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக ஒழிந்திட்ட ஆவி பின்மாதிரியாக இன்று ஒழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Hallelujah. 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 ஆமென். இந்த உயர்த்துற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கள் பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பலனும், எங்கள் மரண படுக்கையிலே கர்த்தருடைய ஜீவனும், எங்கள் தரித்திரத்திலே கர்த்தருடைய ஐஸ்வர்யமும், எங்கள் குறைவிலே கர்த்தருடைய நிறைவும், எங்கள் எதிராளிக்கு கர்த்தர் எதிராளியாகும், எங்கள் விரோதிக்கு கர்த்தர் விரோதியாகும், எங்கள் அழிக்க நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் அழிக்கிறவராகவும் காணப்படும்படியாக இறங்கி வருகிறார். இன்னைக்கு திருமணமாக எத்தனையோ பேர் வேதனையோடு கூட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தர் தாமே நல்ல மணப்பெண்ணையும் மணமகனை கர்த்தர் கொடுக்கிறார். பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன், பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படி நீ பிரசவத்தை தடுக்காது. நிறைய பிள்ளை கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறபடி இது பிள்ளைகள் கத்தால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரான கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையின்படி
கர்த்தர் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீரார். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் விசாரி, நீதி செய். அனுகூலமான துணை எங்களுக்கு வரட்டும், அனுகூலமான காரியங்களுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்று தேவ ஆவி பெற்ற கிதியோனை குறித்து நாம் ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதுல ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் அடுத்த தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எங்க விட்டோம்னா 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானதை முறியடிப்பாய் என்றார். அதற்கு அவன் சில அடையாளங்களை கேட்கிறான். சரி, அது நமக்கு வேண்டாம். 22ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் இல்லை, நம்ம 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது கர்த்தருடைய தூதன் தமது கையில் கோல் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவன் என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தராகிய ஆண்டவரே, கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவரே. அது யாரை குறிக்கும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. இந்த வார்த்தை நீங்க மனதுல ஆழமா பதிய வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பல நேரங்களிலே மரண படுக்கையிலே நாம் இருக்கும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும் பொழுது, விபத்து மத்திகளிலே நாம் இருக்கும் பொழுது, அல்லது அட என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, ஒருவேளை பலவிதமான வாதைகளோடு கூட நாம் வாழுகிற பொழுது, நாம இந்த வசனத்தை நம் காதுகளுக்கு ஆண்டவர் கேட்கும்படி செய்வாரானால் நிச்சயமாகவே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய காதுகளுக்கு இதை கேட்கும்படி செய்கிறார். அவன் என்ன சொல்றாரு? கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. நான் நினைக்கிறேன், ஒருவேளை கிதியோ அவன் சிறுமை பற்றி அவன் சொன்னான், எளிமை பற்றி சொன்னான், நீங்க ஏன் என்னை விட்டீங்க என்று கதறினான், நீங்க என் கூட இருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடுவானேன் என்று கேட்டான், உங்களுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று அவன் கேட்டான், நீங்க ஏன் எங்களை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்டான். எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மரண பயம் இருந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறது. சில நேரங்களில் நமக்கும் அப்படிதான், சில நேரங்களில் வரும், சில இரவுகள் வரும், சில பகல்கள் வரும். சற்றென்று ஒரு தலை சுற்றலோ, சற்றென்று ஒரு ஒரு கிடினஸோ, சற்றென்று ஒரு தடுமாற்றமோ, திடீரென்று வேகமாக இருதயம் துடிக்கும், திடீரென்று கண்கள் படபடவென்று இருட்டி கொண்டு வரும், திடீரென்று கை கால்களால் நடுங்கும், திடீரென்று வயிற்றை கலக்கும், திடீரென்று ஏன் ஈவன் சொல்ல போனா நமக்கு மோஷன்ஸ் கூட, யூரின் கூட வரும், அடிக்கடி 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 வரும். இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா பயத்தின் வெளிப்பாட்டின் அடையாளம் தான் இது. அதுல பார்த்தோம்னா நம்ம செத்துருவோமோ. இன்னைக்கு அநேகர் ஏன் இந்த சாவு கண்டு நம்ம பயப்படுறோம்னா, நமக்கு யாருமே இல்லைன்னா, யாருமே இந்த உலகத்துல சாவை கண்டு பயப்படவே மாட்டாங்க. அந்த சிங்கிளா இருக்கிறாங்க பாருங்க, யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவங்களாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சாவு பயம் என்பதே இருக்காது மோஸ்ட்லி. ஆனா நம்ம மாதிரி குடும்பங்கள் வைத்திருக்கிறவர்கள் எதுக்கு நம்ம பயப்படுவோம்னா, ஐயோ நாம இல்லாம போனா, நமக்கு இது இல்லாம போனா, நமக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாம போனா, நாம உயிரோடு இல்லாம போனா
இந்த வருகிற ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளையோ, கணவனையோ, மனைவியோ, பெற்றோரையோ, உடன்பிறந்தவர்களையோ நான் எப்படி பார்த்துப்பேன்னு ஒரு நினைப்பு வரும் பாருங்களேன். அப்போதான் அந்த பயத்தின் உச்சத்துக்கு நாம் போவோம். அதுதான் இது கிதியோனுடைய வாழ்க்கை. பயம், மரண பயம், சமாதானம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் அவனுக்குள்ள அந்த தனிமை உணர்வு. கர்த்தர் கைவிட்டாரோ. எனக்கு இன்னைக்கு இதை பற்றி திரும்பவும் நான் யோசிக்கும் பொழுது, இதெல்லாம் ஏன் எனக்கு நேரணும், நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. அது உண்மையாகவே என்னை அசைத்தது. காரணம் என்னன்னா, சில நேரங்களில் நாம் கூட எதுவும் சரியா போகலன்னா, கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள் வரும். இது இவனுக்கு வந்தது. அப்பதான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நீ சாவதில்லை. சாவதில்லைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் என்ன, நீ பிழைத்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய். உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருப்பாய். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன். இங்க இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை பயன்படுத்தினால் எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நமக்கு நற்செய்தி வரும்படியா, ஐயோ ஆண்டவரே, நான் பாதி வழியில போயிடுவேனோ, அல்லது நான் இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ என்று வேதனையோட சிலர் பார்த்து கொண்டிருப்பதனாலே கர்த்தர் சொல்கிறார், நீங்க எல்லாவற்றையும் விட்டுருங்க, இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, சாவதில்லை. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. ஒப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம். ஷாலோம்னா உங்களுக்கு தெரியும், பீஸ், சமாதானம். யெகோவா ஷாலோம் என்று சொன்னான். சரி, இப்போ இவன் எப்படி வெற்றி கொண்டான் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்க நான் பிரியப்படுகிறேன். 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி மக்களை தெரிந்தெடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனும் அவன் திரும்பி கீலியாத்தின் மலையில் இருக்கிற விரைவாய் ஓடி போக கடவன். நீ ஜனங்களின் செவிகளை கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதி இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, இன்னும் அதிகம் அவர்கள் தண்ணீர் அண்டி இறங்கி போக பண்ணேன், அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உங்களோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உங்களோடு கூட வரக்கடவன். உங்களோடு கூட வரலாகாது என்று யாரை குறிக்கிறேனோ அவன் உங்களோடு கூட வரலாகாது, வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே ஜனங்கள் 12 இறங்கி போக பின் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரம். இது எனக்கு ரொம்ப நாளாவே புரியல. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு நீங்க சொல்லுங்க. தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரம் அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். நான் படிச்சது என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரம் அதை தன் நாவிலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவனோ அவனை தனியையும் நிறுத்து. சரிங்களா? நாய் மாதிரி நக்கிறவனை தனியா வச்சுட்டு, முழங்கால் ஊன்றி குனிந்து குடிக்கிறவனை தனியாவை. தங்கள் கையில் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். எவனோ தங்கள்
எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆங்கிலத்தில் பிடிச்சா பாரு. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானவர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நாய் மாதிரி நக்கி குடித்த 300 பேரை வச்சுதான் உங்களை ரட்சிப்பேன். இல்லை, நம்ம பைபிளை படிக்கும்போது நிச்சயம் நம்ம ஆராய்ந்து நிதானித்து நாம் படிக்க வேண்டும். இப்படி போய் உழைஞ்சி இந்த ஓடுற தண்ணியில் கடகடன் வாய் வச்சு குடிக்கிறோம் ஒரு பக்கம். போயிட்டு அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே அள்ளி அதை அப்படி குடிக்கிறவன் வாய்க்கிட்ட போய் அதை உறிஞ்சி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்றவங்களே எடுத்துடுறாரு. வேணா விட்டுருப்பா, அவங்கள விட்டுரு. நக்கி குடிக்கிறவனை, நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவனை 300 பேரை தெரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நம்ம இந்த கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த கானானிய பெண் தன் மகள் சாக கிடைக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே என் மகள் சாக கிடைக்கிறாள், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அந்த மகள் பிழைப்பாள் என்று சொன்ன பொழுது அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அப்புறம் அவர் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது சரியல்ல. அதுக்கு சொன்னார், நாய்க்குட்டிகள் மேய்ச்சின் கீழ் விழுக்கும் துணிகளை பொறுக்கிக் கொள்ளுமே. ஏற்கனவே நான் இதை பத்தி உங்களோட கூட பேசியிருக்கிறேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பெண்ணை நாயின்னு சொல்லிட்டாங்களே ஒரு பெரிய வருத்தம் எல்லாருக்கும். இங்கே ஒரு நாய் என்று சொல்லப்பட்டு அவன் நாயை போல குடிக்கிறவன், தண்ணீரை நக்கி குடிக்கிறவன் தான், அவனை கொண்டுதான் நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி? நான் யோசிக்கிறேன், என்னவா இருக்கும்? தெரியல. அதாவது ஆற அமர நீட்டா அப்படி குடிக்கிறவங்க ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல? ஏன் நக்கி குடிக்கிறவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தெரியல. சரி, ஓகே, எனிவே அது நீங்க பார்த்துக்கலாம். என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளிலே தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலரெல்லாம் தங்கள் கூடாரங்கள் அனுப்பிவிட்டார். அப்பொழுது 300 பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு மீதியான சேனை அவனுக்குள் தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அந்த ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, எழுந்து அந்த சேனையிடத்தில் போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல்ல நீயும் உன் வேலைக்காரனும் பூராவும் சேனையிடத்திலே போய் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு வா. அவர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் போக உன் கைகளை திடப்படும் என்றார். ஓகே. மீதியானவர் அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? திரளாய். அவர்கள் ஒட்டகங்கள் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனம் கண்டேன், சுற்றி இருந்த ஒரு வாது கோதுமை அப்பம் மீதியானுடைய பள்ளத்தாக்கிலிருந்து உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது அவிழ்ந்து தள்ளி கவிழ்ந்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றார். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாப்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்ப போய் எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியான் பாளையத்தில் உங்களை கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 300 பேரை 3 படைகளாக வகுத்து அவர் ஒவ்வொன்று கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டையும் கொடுத்தான். அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், நான் செய்வதை பார்த்து நீங்கள் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்துக்கு முன்னே வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்யட்டும். நான் என்னோடு கூட இருக்கும் சகலமான எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம்
கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். நடு சாமத்திலே தூக்கத்தில் ஜாமக்காரர் மாற்ற வந்த பின்பு கிதியோன் அவர்களோடு இந்த 100 பேர் அந்த ஜாமத்தை துவங்கி பாளையத்தின் முன்னில் வந்து எக்காலம் மோதி தங்கள் கைகளில் பானையை உடைத்தார்கள். 3 படை அப்படி பண்ணாங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி குக்கலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலம் ஓதுகள் கச்சர் பாளையமெங்கும். இங்கதான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரியை நான் சொல்றேன். பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சித்தா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெக்கோலா எல்லை மட்டும் ஓடிப்போனிற்று. அப்போது நப்திலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனசா சகல மனுஷருமாக இஸ்ரவேல் கூடி வந்து மீதானை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயிம் அப்படிலாம் போயிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் கொண்டு போனாங்க. என்ன செய்யறாரு ஆண்டவர்? கிதியோனுக்கு விரோதமா எழும்பினவர்களை கவனிங்க. ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். கர்த்தர் ஓங்க பண்ணினார். அவன் அடிச்சுட்டு அவன் செத்தான். வெட்டுக்கிளி போல படுத்திருந்தான். மணலை போல ஒட்டகங்கள் இருந்ததாம். கடற்கரை மணலை போல திரளா இருந்தது. தேவ ஆவி நமக்குள் வந்துச்சுன்னா, நமக்குள் இருந்தா, நமக்கு விரோதமாய் திரளாய் கூடி படுத்து கிடந்தாலும், இரவெல்லாம் பகலெல்லாம் படுத்து யோசனை பண்ணி தீங்கு செய்ய நினைச்சாலும், கடல் தன்னை மணலை போல அவங்க பதவி இருந்தாலும், நான் சொல்றேன், நான் நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் அவர் எழுந்து நின்று அவர்களுக்கு விரோதமாய் அவர்களே அடித்து மாண்டு போகிற நேரம் வரும். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். வெறும் பானை, அந்த பானைக்குள்ளே தீவட்டி, அதுதான் அவர் கொண்டு போகிறது. பார்க்கலாம். அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும்னா நீங்க தயவு செய்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. எக்காலமும் பானைக்குள்ளே தீவட்டியும், வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து, எக்காலமும் அவ்வளவுதான், 2 தான். எக்காலம் பானை தீவட்டி, இதை வச்சு கர்த்தர் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுப்பார்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையாய் அவர் வெற்றி கொடுப்பார் யோசிப்பார். முதல் குறிப்பு இன்னைக்கு சொன்னாரு, நீ சாவதில்லை, நீ பிழைத்திருப்பார், சமாதானம், உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பார். என் ஆண்டவர் இயேசு சமாதான பிரபுவாக இருக்கிறபடினால அவர் நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய சித்தம் என்னைக்கோ அன்னைக்குதான் நடக்கும். அதே போல நமக்கு விரோதமா எத்தனை 1000 லட்சம் பேர் வந்தாலும் நம் கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கும்னா நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஆண்டவரை துதிச்சா போதும். நமக்கு விரோதமா எழுப்பினவருடைய ஒருவர் அடைத்து கொண்டு அவர்கள் மாண்டு போவார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இப்படி போட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக காத்திருக்கார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியாதான் ஆதனம் தேவா. பாடுங்க. பலனும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உமதாவியாதான் ஆதனம் தேவா. எந்த நாமூலம்
பேசும் இயேசுவே, உமது இரத்தத்தில் வைக்கிறேன் நாமே. ஆண்டவரே, இது என்னை பார்த்து சொன்னது சாவதில்லை, பயப்படாது. அவன் சிறுமையை பார்த்து, அவன் அங்கலாய்ப்பை பார்த்து, அவன் ஜெபம்லாம் நீர் கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து, ஐயா நீங்க இருந்தீரானா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு பதிலை கொடுத்து, கர்த்தர் ஒரு 300 பேரை வைத்து கிட்டத்தட்ட ஏராளமான மக்களை ஒருவர் பட்டயத்தில் கருக்கிலே மாண்டு போகிற அளவுக்கு செய்ததை நான் நினைத்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்யுங்க. நாளைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் எங்கள் கண்கள் காணணும். விசேஷமான குழப்பத்தில், மன அழுத்தத்தில் என்ன நடக்குமோ இந்த கேள்வியோடு, ஆண்டவரே எனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கணும், நான் விரும்பினது எனக்கு கிடைக்கணும், என் வியாதிகள் நீங்கணும், என் வறுமைகள் மாறணும், எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் குறையணும், எனக்கு வேண்டிய வீடு வாசல்கள் ஏற்படுத்தணும் என்று வேதனையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.